ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிகவுடைய நிலைப்பாடு இன்னும் சரியா முடிவாகல. அலமோதுறாங்க. அதிமுகவா திமுகவா, அதிமுகவா திமுகவா, இப்படி பேலன்ஸ்டு பண்ணியே போறாங்க. சம்டைம் அதிமுக விமர்சிக்கிறாங்க, சம்டைம் திமுகவையும் விமர்சிக்கிறாங்க. இப்படி பேலன்ஸ் பண்ணி போறாங்க. இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு இன்னும் சரியா தெரியல. ஜனவரி மாசம் கன்ஃபார்மா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும்ல. திமுகவா அதிமுகவா அப்படின்றத உறுதிப்படுத்துற நிலைமையில இப்போ அந்த ப்ராசஸ்ல இறங்கி இருக்கிறாங்க தேமுதிக. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தேமுதிக. ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது, கடைசி மினிட்ல எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பண்ணி எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகல இருந்து விலகி இருந்தாங்க. தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் இன்னும் திமுக கூட அவங்க கூட்டணி அமைச்சு பயணிக்கவே இல்லை. வாய்ப்புகள் இருந்தது, ஆனா இடையில அதிமுக கூட அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோட பயணிக்குமா கூட்டணி வச்சு அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் கேள்விகளும் அடுக்கடுக்கா இங்க முன்வைக்கப்படுது. தேமுதிகவுடைய தொண்டர்கள் மனநிலைமை என்ன இருக்கு அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொகுதி வாரியா என்ன பண்றாங்க, இந்த பூத் கமிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்களை சந்திச்சுட்டு வராங்க. பொறுப்பாளர்கள் மத்தியில சில ஆலோசனைகளும் கேட்டதா தகவலும் வருது. யார் கூட கூட்டணி வைக்கலாம், எந்த கட்சியோட நம்ம இணைச்சு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டந்தோறும் தொகுதி வாரியாவும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொண்டு கேட்டிருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லி இருக்கிறாங்க, 3/4% பேர் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாஜக கூட பயணிச்சாச்சு, அதிமுக கூட பயணிச்சாச்சு, ஏன் இந்த தேர்தல திமுக கூட நம்ம பயணிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப திமுக ஜெயிக்கிற பகுதியில இருக்கிறாங்க, அவங்கதான் கன்ஃபார்மா அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க. நம்ம ஜெயிக்கிற பக்கம் போய் நம்முடைய கட்சியை கட்டமைப்பை இன்னும் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட நிறைய நிர்வாகிகளும் ஆலோசனை என்ன பண்ணிருக்காங்க, ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா விஜய் பிரபாகரனா இருக்கட்டும், எல்கே சுதீஷா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், பார்த்த சாரதியா இருக்கட்டும், எல்லாருமே இந்த மேல்மட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கல அப்படி இல்ல, எங்களுடைய கட்சி அங்கீகாரத்தை திரும்ப வாங்கணும், எங்களுடைய கட்சி இன்னும் பலப்படுத்தணும். விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு தேமுதிக அழிஞ்சிருச்சு, அது போயிடுச்சு அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது, நினைக்க கூடாது. விஜயகாந்தோடைய ஆன்மா இன்னும் தேமுதிகவை வழி நடத்துது, அவரு தலைவர், அவரு இன்னும் வழி நடத்துறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு நான் இந்த கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சூழல் வைத்திருக்கிறாங்க. இது உண்மை. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த தேமுதிக எப்படி இருந்தது, இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கைகிட்ட வந்த பிறகு தேமுதிக எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு போக போகுது அப்படின்றதுலதான் முழு மூச்சா இறங்கி என்ன பண்றாங்க, மேல்மட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் என்ன பண்றாங்க, உழைத்துன்னு இருக்காங்க தேமுதிகவை. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வகையான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. என்ன சூழ்நிலை, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குனா என்ன அப்படின்ற ஒரு கோணத்துலதான் போயிருந்தாங்க. சோ அப்போ தேமுதிகவுடைய மனநிலைமை என்னவா இருந்ததுன்னா, நம்ம இப்பவே டிக்ளேர் பண்ண வேண்டாம் திமுகவா அதிமுகவா, விஜயன் இப்ப டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஒருவேளை திமுக கூட்டணி நம்மளுக்கு செட் ஆகல, அதிமுக கூட்டணி செட் ஆகலன்னா விஜய தலைமையா வச்சு நம்ம மூன்றாவது அணியை உருவாக்கிடலாம். அதாவது விஜய், தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக, அதாவது ஐயா ராமதாஸ் தரப்புல இருக்கிற பாமக, இவங்களை வச்சு ஒரு கூட்டணி உருவாக்கிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல இவங்க செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய்க்கு வந்த அந்த கரூர் சம்பவம் அவருக்கு பெரிய இடிய விழுந்துச்சு. இப்ப வேற வழியே கிடையாது. இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா விஜயோட குடுமி பாஜக கிட்ட இருக்கு. அந்த குடும்பியை பிடிச்சி எப்படி ஆட்டி இப்படி கொண்டு வரணுமோ அது பாஜக ரொம்ப கதகச்சிதமா செஞ்சிடும். அதனால விஜய் அவர்களை தாம் பக்கம் இழுத்துருவாங்க. இப்ப நம்ம திரும்பவும் பாஜக கூட கூட்டணிச்சா இங்க ஜெயிக்க மாட்டோம், தோத்துருவோம் அப்படின்னு. விஜய்க்கும் அரசியல் வாழ்க்கை இருக்காது அப்படின்றதுதான் அரசியல் களத்துல இப்ப இருக்கிற நிலைப்பாடு. இப்போ தேமுதிகவுக்கு ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றணும்.
அதுக்கு 8 எம்எல்ஏக்கள் வேணும். இந்த 8 எம்எல்ஏக்கள் சீட்டை கொடுக்கறது யாரு? திமுக ஒரு வகையில இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சீட்டு பேராலம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் இருந்தாலும் அதிமுக வாரி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டணியை பலப்படுத்தணும். இதுதான் உங்களுக்கு விஷயம். ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து நாங்க பெரிய கூட்டணி அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டணும். ஆனா இங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இன்னும் நிறைய கட்சிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு சில கட்சிகளை தவிர்த்து வேற சில பேர்களை தெரியாத கட்சிகள்லாம் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. இன்னும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியல. தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ற அளவுக்கு அவங்களாம் இருந்தாங்க. இப்ப அவங்கள வெளியே வந்ததுனால என்ன நிலைமையில இருக்குதுன்னு தெரியல. இது வரைக்கும் என்டிஏ கூட்டணியில யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக இவ்வளவுதான். இன்னும் பாரிவேந்தர் அவருடைய நிலைமை சொல்லல. ஏன்னா அவரும் விஜய் பக்கம் போலாம் அப்படின்னு இருக்காரு. புதிய நீதி கட்சி அவரு பாஜக கூட தான் இருக்காரு. ஜி.கே. வாசன் இவரும் பாஜக கூட தான் இருக்கு. சோ இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணத்துலதான் என்டிஏ கூட்டணி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போ தேமுதிகக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கிட்ட சில டிமாண்டுகளை வச்சிருக்காங்க. 8 சீட்டு கொடுங்க. 8 சீட்டு கொடுத்தா நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நாங்க தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுவோம். கட்சி மாநில அந்தஸ்து பெற்றுடும். அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேணும் அப்படின்னு திமுக கிட்ட தேமுதிக டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் திமுகவும் இதுக்கு சம்மதிச்சிச்சு அப்படின்னு தான் பேச்சுகள் அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி இப்பவே ஃபுல்லா இருக்கிறாங்க, ஹவுஸ்ஃபுல், அவ்வளவுதான். அங்க வந்து இதுக்கப்புறம் எப்படி சீட்டை பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா தேமுதிக தான் கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை விரும்புது. ஏன்னா திமுகவை தஞ்சம் என்று வருபவர்களை திமுக அரவணைத்து போறதுதான் திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. அதனால எங்களுக்கு ஃபுல்லா இருக்கு, நீங்க வேண்டாம் அப்படின்லாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்படியாவது இந்த கூட்டணி இன்னும் டெவலப் பண்ணி அதிகமான இடங்கள்ல அதிகமான வாக்கு சதவீதத்துல வின் பண்ணணும், வரலாற்று சாதனை படைக்கணும் அப்படின்னு தான் திமுக கூட்டணி இன்னும் முயற்சிக்கிறாங்க. ஆனா இங்க அதிமுகவோ பாஜகவோ அது விரும்பல. தான் ஜெயிச்சா போதும். இப்ப என்னன்னா பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களை யாரு ஜெயிச்சு முதலமைச்சரா வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால போயிருக்காங்க. இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்ற ஒரு இழுப்பறிய கூட்டணிக்குள்ள ரொம்ப பெரிய கதையா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. புதுசா வரவங்களுக்கு சீட்டு பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் திமுக பக்கம் இருக்கிற ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சூப்பரா என்ன பண்றாரு, அதை கையாண்டாரு. அது வேற விஷயம். ஆனா இப்போ தேமுதிக திமுக கூட்டணியை சூஸ் பண்ணா 8 சீட்டு கேட்டிருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அதாவது 8 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. இது ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சு அப்படின்னு தான் தகவல் வந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 8 எம்எல்ஏக்களை எடுத்தா நாங்க மாநில அந்தஸ்து பெற்றுவோம், அங்கீகாரம் இழந்த அங்கீகாரத்தை திரும்பவும் நாங்க பெற்றுடுவோம், எங்களுக்கு போதுமானது, எங்க கட்சி அங்கீகாரத்தோட இருக்கணும், இதுதான் அப்படின்ற ஒரே நிலைப்பாட்டுல தான் தேமுதிக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாங்க. இதுக்கு யாரெல்லாம் சம்மதிக்கிறாங்களோ அதுக்கு ஓகே. ஆனா பாஜக 8 இல்ல 10 இல்ல 20 சீட்டு கூட தயார். ஆனா அதிமுக 8 இல்ல 10 இல்ல 12 சீட்டு இல்ல 20 சீட்டு கூட கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா தேமுதிகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஃபெயிலியர் கூட்டணி, அந்த கூட்டணியில நீங்க 50 சீட்டு வாங்கி போய் நின்னாலும் தோக்குறது கன்ஃபார்ம். ஆனா திமுக கூட்டணியில கேட்ட 8 சீட்டை வாங்கி 8க்கு 8 அப்படின்னு ஜெயிச்சாலும் நம்ம அங்கீகாரத்தை பெற்றுவோம் அப்படின்னு தான் தேமுதிகவுடைய நிலைப்பாடா இருக்கு. இப்போ தலைமை என்ன மாதிரி முடிவெடுக்க போகுது அப்படின்றதான் முடிவெடுக்கணும். ஆல்மோஸ்ட் இவங்க பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சாச்சு. அமைச்சர் ஏவா வேலு மூலியமா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆல்மோஸ்ட் 8 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. இது 2026 ஜனவரி மாசம் தேமுதிகவுடைய மாநில மாநாடுல இதை பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். திமுக கூட்டணியில தேமுதிக உள்ள வராங்க, 8 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு பேசி கன்ஃபார்ம் ஆகிருதா தகவல் வந்துருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.